ஹாய், ஐம் விக்னேஸ்வரி. நான் சென்னை தாம்பரம்ல இருந்து இந்த அக்ஷயா ட்ரஸ்ட் வந்து நான் விசிட் பண்றதுக்காக தான் இங்க வந்தேன். நான் மார்னிங் உள்ள வர்றதுலேருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்ல ரொம்ப ஒரு ஆரோக்கியமான இடமா இங்க இருக்கு. மரங்கள் இருக்கு, ஸ்பேசியஸா இருக்கு ரொம்ப. அண்ட் நான் உள்ள வர்றப்பதான் பார்த்தீங்கன்னா இங்க இருக்க பெரியவங்க எல்லாரும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அதை பார்க்குறப்பே எனக்கு அவங்க கூட நானும் உட்காந்து சாப்பிடணுன்றது போல எனக்கு ஃபுட்டு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணியிருந்தது எனக்கு அப்படி இருந்தது. அண்ட் அந்த பெரியவங்க எல்லாருமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தாங்க. ரொம்ப வந்து என்னை வெல்கம் பண்ணாங்க. நான் யாரோ ஒருத்தவங்க வராங்க அப்படிலாம் நினைக்காம, யாரோ அவங்க வீட்டு பிள்ளைங்களே அவங்கள பார்க்க வர மாதிரி நினைச்சிட்டு எல்லாருமே ஒருத்தர் விடாம எல்லாரும் சாப்பிட்டீங்களா, சாப்பிடுங்க சாப்பிடுங்க, அவங்க தட்டுல இருந்து ஃபுட் எடுத்து கொடுத்தாங்க. நீங்க எடுங்க, என்னங்க சாப்பிட்டுக்கோங்க அப்படின்னு. ஸோ அதுலயே தெரியுது அவங்க இங்க எவ்வளவு ஹாப்பியா கம்ஃபர்டபுளா இருக்காங்க அப்படின்றது. அண்ட் இதுல வந்து நான் ஒரு ஒன் ஆஃப் த சப்போர்ட்டரா இப்ப நான் ஜாயின் பண்ணிருக்கேன்றதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப நாளா யோசிச்சுட்டே இருந்தேன், ஏதாவது ஒரு ஹோம்க்கு வந்து நான் சப்போர்ட்டிவா இருக்கணும், அது ஓல்டேஜ் ஹோம் நடத்துறவங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கணும்னு நினைச்சேன். இங்க வந்து ஒரு ஃப்ரெண்டு மூலமா தான் நான் வந்து இங்க பார்த்தேன். இங்க வந்து பார்த்தப்ப அவங்க கிட்ட டிஸ்கஸ் பண்றப்பதான் தெரிஞ்சது இது வந்து 100% வந்து அவங்க ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்ல வந்து பாத்துக்கிறாங்க அந்த பெரியவங்க எல்லாரையும். இதுல எப்படின்னா வந்து பெண்கள் நிறைய பேர் வந்து அவங்க பேரண்ட்ஸ் பாத்துக்க முடியாம இருப்பாங்க. இப்போ நான் இண்டிபெண்டா எங்க அம்மாவை பாத்துக்கிறேன், எங்க அப்பாவை பாத்துக்கிறேன்ற விஷயம் இருக்கு. அப்படி இண்டிபெண்டா என்ன சொல்ல மானிட்டரி அவங்களுக்கு வந்து சப்போர்ட் இல்லாம இருக்கலாம். அவங்க ரெண்டு பேரையுமே பாத்துக்க முடியாம இருக்க சுச்சுவேஷன்லாம் நிறைய பேருக்கு இருக்கு. அப்படி இருக்கவங்க கண்டிப்பா ப்ளீஸ் அக்ஷயா ட்ரஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க பெரியவங்க வந்து கஷ்டப்படுத்த வேண்டாம். இவங்க இருக்காங்க. அக்ஷயா ட்ரஸ்ட்ல வந்து கான்டாக்ட் பண்ணி நீங்க அவங்க கிட்ட பேசுங்க. இண்டிபெண்டா எங்க அம்மாவோ அப்பாவோ என்னால பாத்துக்க முடியல, நான் ரொம்ப கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் அக்ஷயா ட்ரஸ்ட் கான்டாக்ட் பண்ணுங்க. அவங்க மூலமா கண்டிப்பா உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும். அண்ட் அவங்க ரொம்ப ஒரு சேஃபான பிளேஸ்ல ஹெல்த்தியான ஒரு என்விரான்மெண்ட்ல அவங்க இருப்பாங்க. ஸோ அக்ஷயா ட்ரஸ்ட்டுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் இங்க இருக்க டாப் லெவல்ல இருந்து கீழே இருக்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப கைண்டா இது பண்ணாங்க. அண்ட் இதெல்லாம் தாண்டி நான் அவங்க கூட வந்து லஞ்சு சாப்பிட்டேன். அண்ட் அந்த ஃபுட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நம்ம ஹோம் ஃபுட் மாதிரி அப்படி இருந்து அவங்க கிட்ட நான் சொன்னேன், ஹோம் ஃபுட் மாதிரியே இருக்கு எல்லாமே அப்படின்னு. ஸோ ஒரு சில இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா நமக்கு வந்து நிறைய ஃபீட்பேக்ஸ் இருக்கும். என்ன சொல்ல ஒரு ஹாப்பியா இல்லாத மாதிரி இருக்கும் அந்த பிளேஸா இருக்கும், இல்லை ஏதோ ஒரு டிஸ்டர்பன்ஸ் இருக்க மாதிரி இருக்கும். இங்க அப்படி இல்லை, எல்லாமே ஸ்மைலிங்கா. இதுல பர்டிகுலர்லி அந்த பெரியவங்கள தான் சொல்றேன் நான். ஒருத்தர் மூஞ்சி கூட வாட்டமாவே இல்லை, சேடாவே இல்லை. நீங்களும் வந்து நீங்க அக்ஷயா ட்ரஸ்ட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே கண்டிப்பா தெரியும். ஸோ நான் இதுல ஒன் ஆஃப் த சப்போர்ட்டரா இருக்கேன். நீங்களும் சப்போர்ட் பண்ண நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் உங்க அக்ஷயா ட்ரஸ்ட்டை கான்டாக்ட் பண்ணுங்க. உங்களோட ஸ்பெஷல் ஈவெண்டா இருக்கட்டும், இல்ல நான் ஏதாவது டொனேட் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன், அது மேபி சின்ன அமௌண்டா கூட இருக்கலாம், அது பரவாயில்ல. நீங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க. நான் இன்னையில இருந்து நான் சப்போர்ட் பண்ணலாம், நான் உங்களுக்கு இருக்கேன். எந்த விதத்துல எல்லாம் என்னால பண்ண முடியுமோ நான் சப்போர்ட் பண்றேன் அக்ஷயா ட்ரஸ்ட்டுக்கு. அண்ட் உங்க எல்லாருமே என்ன சொல்ல நானும் விஷ் பண்றேன். அண்ட் நீங்க ரொம்ப பிளஸ்ட், நாங்க ரொம்ப பிளஸ்ட் அக்ஷயா ட்ரஸ்ட்ல இருக்கிறதுல. தேங்க்யூ.